ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதில் என்ன சொல்கிறாங்க, fill in the blanks. If அருள்மொழி saves 12 rupees per day, then she saves dash in 30 days அப்படின்னு சொல்கிறாங்க. அருள்மொழி வந்துட்டு saves per day எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, per day வந்து rupees 12 சேவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ அருள்மொழி சேவ்ஸ் இன் 30 days. ஓகேவா? ஸோ ஒரு நாளில் 12 ரூபாய் அவங்க சேமிச்சு வைக்கிறாங்கன்னா 30 daysல எவ்வளோ சேர்த்து வைப்பாங்க? அப்போ என்ன அர்த்தம், 30 into 12 போடணும், அவ்வளோதான். சரியா? ஸோ 12 3s are எவ்வளோ, 2 3s are 6, 1 3 is 3. அந்த 30ல் இருக்கிற ஜீரோவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அருள்மொழி சேவ்ஸ் rupees 360 in 30 days. அதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If a person A earns rupees 1800 in 12 days, then he earns dash in a day. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓகே, ஸோ இதில் A earns in 12 days is 1800 அவங்க வந்துட்டு earn பண்றாங்க. அப்ப A earns per day என்னது, ஸோ 12 daysக்கு அவங்க 1800 அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க, 1800 divided by 12 பண்றாங்க. 12s are 12, 8 ரிமைனிங் என்ன வரும், 6 வருமா? இது வந்து கம்மியாக இருக்குது, ஸோ இதை நம்ம கீழே இறக்கிக்கலாம். எப்படி எவ்வளோ ஆகும், 5 12s are 60யா? ஸோ 5 12s are 60. ஸோ ஒரு ஜீரோ இங்கே இருக்குது, இந்த ஜீரோ இங்கே போட்டுருவீங்க. அப்போ ஆன்சர் என்னது, 150. அப்போ வந்து A earns 150 rupees per day. ஓகேவா? 12 daysக்கு 1800 earn பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 150 rupees earn பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பிக் மாஸ் ரூலில் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணுவீங்களா? அப்போ 45 டிவைடட் பை 7 + 8 வந்து 15 - 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து டிவிஷன், 3 15s are 45. அப்போ ஆன்சர் என்னது, 3 - 2 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1. ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.